ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக எப்படி ஸ்டிக்கர்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ் பண்ணியிருப்போம். அதை வந்து பேக்கேஜிங் டேப் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் டேப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டிக்கர்ஸ்க்கு ட்ரா பண்ணோம் இல்லையா, அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் ரேண்டமாக எனக்கு என்ன ட்ரா பண்ண தெரியுமோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ட்ரா பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி அதில் வந்து ஸ்கெட்சோ இல்லை கலர் பென்சிலோ யூஸ் பண்ணி கலரும் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் தேவைப்படும். இது கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட இந்த கவர் வரும் இல்லையா, ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கேன். கூடவே ஃபெவிஸ்டிக்கும் எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த ஃபெவிஸ்டிக்கை அப்ளை பண்ணிக்க போகிறோம். முக்கியமாக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்கணும். ஓவராலாக அந்த பேப்பர் ஃபுல்லாகவே அப்படியே இந்த ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிடலாம். இப்போது இந்த டிரான்ஸ்பரண்ட் கவரை இதுக்கு மேலே இப்படி ஒட்டிட போகிறோம். நல்லா ஈவனாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே திருப்பிடலாம். இப்போ இந்த பக்கமும் நம்ம அந்த ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ முன்னாடி எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி பேக் சைட்லேயும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற க்ளூ வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ ஒரு சின்ன கேஸ் பண்ண ஸ்டிக்கர் வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன் 10x10 சென்டிமீட்டரில். இதில் 4 சைட்ஸும் இந்த மாதிரி 1.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போது இந்த 2 குட்டி லைனையும் கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிக்கலாம். இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இதை அப்படியே மடித்து இது கூட சேர்த்து ஒட்டிடலாம். இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ 10x10 ஒன்று, 9.8 x 9.8 ஒன்று. ஸோ தட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று பாக்ஸ் மாதிரியும் இன்னொன்று லிட் மாதிரியும் இருக்கும். அப்போ தான் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இந்த குட்டி கேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸ்டிக்கர் வைக்கிறதுக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்க இமேஜஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு.
நம்ம ஸ்டிக்கர் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இல்லை, ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து நம்மளுடைய அந்த குட்டி கேஸில் போட்டு வச்சிடலாம். இப்போ இதை எப்படி பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, தண்ணி யூஸ் பண்ணி தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி க்ளூ அப்ளை பண்ணி அது ட்ரையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி லைட்டாக தண்ணி அதில் எடுத்து அப்ளை பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு அது வந்து ஸ்டிக் ஆகிடும். ப்ரஷ்ஷோ இல்லை பட்ஸோ யூஸ் பண்ணியோ, அப்படி இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம கையில் கூட லைட்டாக வாட்டர் டிப் பண்ணிவிட்டு நம்ம அதில் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டிக்கர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தட் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.